வணக்கம் நண்பர்களே. இந்த நீட் 2025க்கான கொஸ்டின்ஸில் கொஸ்டின் நம்பர் 16 பார்க்குறோம். இதில் வந்து ஒரு டைம் பொசிஷன் ரிலேஷனை ஒரு ஈக்குவேஷனில் கொடுத்துட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஆக்ஸலரேஷன் என்னங்கிறது கொஸ்டின் வாசிச்சிங்கன்னா புரியும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? முதல்ல இதை ஒரு முறை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ இது எப்படி வந்துடும்னா 2x dx by dtன்னு வரும், ப்ளஸ் திரும்ப ஒரு dx by dt. நமக்கு தெரியும் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெலாசிட்டி. அப்போ இதை 2xv ப்ளஸ் வின்னு எடுத்துக்கலாம். v காமன் ஆச்சுன்னா 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, ஸோ இதிலேருந்து v கண்டுபிடிச்சிட்டேன், 1 டிவைடட் பை 2x ப்ளஸ் 1, ரைட்டுங்களா? இப்போ இதை வச்சு ஆக்ஸலரேஷனை நான் எப்படி கண்டுபிடிக்கேன்? அப்போ ஆக்ஸலரேஷனை ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இங்கே t இருக்கணும், t இல்லை இந்த ஈக்குவேஷனில். அப்போ எக்ஸோட நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ஆக்ஸலரேஷன் எப்படி சொல்லிடலாம்? v இன்ட்டு dv பை dx. இது கரெக்டான ஃபார்மெட் அதுக்கு. இப்போ வாங்க, v உங்களுக்கு தெரியும் 1 பை 2x ப்ளஸ் 1. இப்போ இதை ஒரு முறை வித் ரெஸ்பெக்டிவ் எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ அப்படி பண்ணினீங்கன்னா என்ன வரும்? அப்போ v ஈக்குவல் டு இங்கே போட்டு பார்ப்போம், 2x ப்ளஸ் 1 டு த பவர் ஆஃப் மைனஸ் 1ன்னு எழுதலாமா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 டு த பவர் ஆஃப் மைனஸ் 2 இன்ட்டு 2ன்னு வரும். இது நான் இங்கே பண்ணியிருக்கிறது dv பை dx. இப்போ இதை இங்கே எடுத்து இங்கே வாங்க, அப்போ இங்கே மைனஸ் வந்துடும், 2 வந்துடும், டிவைடட் பை இதை கீழே எழுதினோம்னா 2x ப்ளஸ் 1ன்னு எழுதலாம் டு த பவர் ஆஃப் 2. அப்போ மொத்தத்தில் மைனஸ் 2 டிவைடட் பை 2x ப்ளஸ் 1 டு த பவர் ஆஃப் 3. இதுதான் அவங்க கேட்குற அந்த ஆக்ஸலரேஷனுக்கான ஈக்குவேஷன். ஃபைன், 3. ஓகே, 17வது கொஸ்டின் வந்து பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வேண்டாம், டைரக்ட் தான் புக்கில் இருந்து. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் கிராஃப் கேட்டிருக்காங்க, இன்டென்சிட்டிக்கும் கரண்ட்டுக்குமான ரிலேஷன். அப்போ இன்டென்சிட்டியும் கரண்ட்டு மட்டும்தான் டைரக்டாக ரிலேட் ஆகும். அப்போ கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். ஸோ இந்த ஒரு கிராஃப் மட்டும்தான் நமக்கு அவங்க கேட்குறதுல பொருந்தும். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்கள். ஒரு பார்ட்டிக்கிள் சர்க்குலர் பாத்தில் வருது, அந்த பார்ட்டிக்கிளுடைய மாஸ் m. சர்க்கிள்னாலே நமக்கு தெரியும் அங்கே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்போ mv² பை r இது யூஸ் ஆகும். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இதில் போர்ஸ்னுடைய ஐடியாவை கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ போர்ஸ்னுடைய ஐடியா என்ன? தட் இஸ் mv or angular momentum will be equal to n h by 2pi. அதை எப்படி சொல்லலாம்னா h கிராஸ்ன்னு சொல்லலாம். h கிராஸ் முடிச்சாச்சு. இது வந்து போர்ஸ்னுடைய ஐடியா. இந்த போர்ஸ் ஐடியாவை பேஸ் பண்ணி தான் நமக்கு ரிலேஷனே கேட்குறாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா இதில் நமக்கு வந்து ஒரு வீக்கான ஃபார்முலா கிடைக்குது, n h கிராஸ் பை m இன்ட்டு r. இதை தூக்கி இங்கே போடுங்க. அப்போ f ஈக்குவல் டு m, vனா இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ n ஸ்கொயர் h கிராஸ் த ஹோல் ஸ்கொயர் பை m ஸ்கொயர் r ஸ்கொயர். திரும்ப ஆல்ரெடி நமக்கு இதில் ஒரு fm ஒரு r இருக்குது. அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேலே n ஸ்கொயர் வந்துடுச்சு, இங்கே r கியூப் வந்துடுச்சு. n ஸ்கொயர் f ஈக்குவல் டு n ஸ்கொயர் பை r கியூப். இதான் ரிலேஷன். இப்போ இதிலேருந்து நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா r கியூப் ப்ரப்போர்ஷ்னல் டு n ஸ்கொயர். அப்போ r ப்ரப்போர்ஷ்னல் டு n பவர் ஆஃப் 2/3ன்னு வரும். சரிதானுங்களா? இதுதான் ஆருக்கான ரிலேஷன். ஃபைன். கொஸ்டின் நம்பர் 19. இது வந்து கொஞ்சம் டிப்பிக்கலான கொஸ்டின் தான், கொஞ்சம் பொறுமையாக தான் அதை ஹேண்டில் பண்ணணும். இதில் 2 பாயிண்ட். முதல்ல இது இனிஷியல்னு எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து இந்த ஹரிசாண்டல் பொசிஷன்லேருந்து ஒரு தீட்டா ஆங்கிள் விலகி இருக்குது, இந்த பாயிண்ட் P. அதில் வெலாசிட்டி Vன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த 2 வெலாசிட்டி ரேஷியோவை கம்பேர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எது வரும்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல ஃப்ரீ பாடி டயக்ராம் படி இந்த V கண்டுபிடிப்போம். இப்போ இந்த பாடி வந்து ஸ்லாக்கன் ஆகணும்னா கண்டிஷன் என்னென்னா அதில் டென்ஷன் வந்து 0. அப்போ டென்ஷன் 0ன்னா
இங்கே இதுக்கு வெளியில் வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும், தட் இஸ் mv²/r. இங்கே ஆறுங்கிறது அதனுடைய லென்த்து எல்லுன்னு எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் இதனுடைய வெயிட்டை எந்த காம்பனண்ட் இதில் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்னா இது mg. இப்போ mg இங்கே ஆங்கிள் மேக் பண்ணுறது இன்னொன்று காசுன்னா இது ஆக்சுவலாக mg சைனாக இருக்கும். அப்போ இந்த me²/L mg sin θவோட நம்ம ரிலேட் பண்ணலாம். m போச்சு. அப்போது v = √gl sin θன்னு வந்திருக்கும். இது ஒன்று. முதல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாயிண்டில் v. அப்போ இங்கே v0 கண்டுபிடிக்கணும்ல, இதை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி போகணும். அப்போ இந்த பாயிண்டில் we don't have potential, only kinetic. அப்போ ½ v0² இப்படி எடுத்துக்கலாம். சரி, இந்த பாயிண்ட்டை பொறுத்தவரையில் அதில் ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கும், அதை நம்ம வின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ அதை ஸ்கொயர் பண்ணியிருந்தீங்கன்னா இதான் அந்த v, இது ஸ்கொயர் பண்ணியிருந்தீங்கன்னா ரூட் போயிருக்கும். அப்போ gl sin θன்னு வந்திருக்கும். கரெக்டுங்களா? இது அதில் உள்ள கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் இப்போ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். இது வரைக்கும் mgl ப்ளஸ் இது வரைக்கும் mgl, திரும்ப இங்கேருந்து இங்கே கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு mgl sin θ. ஓகேங்களா? ரைட். அப்போ இப்போ இதில் எல்லாத்தையும் m/2ஆல் நம்ம வந்து வெட்டி விட்டுருவோம். காமனாக m/2 போச்சு, இதில் m/2 போச்சு. அப்போ இதில் v0² is equal to ஒரு gl sin θ ப்ளஸ் இதில் m கட் ஆகிருக்கும் 2gl ப்ளஸ் இப்போ இங்கே m கட் ஆகிருக்கும் 2gl sin θன்னு வந்திருக்கும். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 3gl sin θன்னு வந்துடும் ப்ளஸ் 2gl. இப்போ இதில் gl நமக்கு காமனாக இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து 3 sin θ ப்ளஸ் 2ன்னு வந்துடும். சரியா போச்சா? இது v0². இதை நான் v0ன்னு எழுதுனேன்னா மொத்தத்தில் இது எல்லாமே ரூட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ அவங்க கேட்டது இதுதான், இந்த vக்கும் v0க்குமான ரேஷியோ தான் கேட்டது. அப்போ vக்கு என்ன போட்டுடலாம்? √gl sin θ ஹோல் ரூட் வேணால் போட்டுக்கிடுவோம். gl sin θ டிவைடட் பை v போட்டுட்டேன். v0 வந்து அதே மாதிரி gl ப்ராக்கெட்டில் 3 sin θ ப்ளஸ் 2ன்னு வருது. ஓகேங்களா? இப்போ இந்த glலும் glலும் போச்சு. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் √sin θ by 3 sin θ plus 2. இதான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். ஃபார்வர்ட் பயாஸ் ரிவர்ஸ் பயாஸ் வச்சு யூஸ்வலாக நம்ம டிசியில் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்து கேட்பாங்க. இதில் ஏசியில் கேட்டிருக்காங்க இந்த தடவை. அப்போது இதில் கொடுத்த இன்புட் வோல்டேஜ், அந்த ஏசி வோல்டேஜை சைன் ஈக்குவேஷன்ஸாக கொடுத்துட்டு இந்த 15 மில்லிசெகண்ட் டைமில் அதில் எந்த டயோட் ஃபார்வர்ட் பயாஸ் எது ரிவர்ஸ் பயாஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பண்ணணும்? அந்த டைம் இருக்கிற இடத்துல இந்த வேல்யூவை போடணும். அப்போது 100 பை இன்ட்டு t இருக்கிற இடத்துல 15 மில்லி செகண்ட். அப்போ நியாயமாக 10⁻³ எழுதுவேன். அப்போ இதை நான் டினாமினேட்டரில் எழுதுனா இங்கே ப்ளஸ்ன்னு எழுதிப்பேன். கரெக்டாக? இது மேலே வரும்போது -3. இந்த மில்லியை தான் இப்படி பண்ணுறேன். அப்போ இந்த 2 0 போச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணோம் 5ஆலன்னா 3/2. அப்போ சைனை பொறுத்தவரையில் 270 டிகிரின்னு வந்திருக்கு. சைனில் 270 டிகிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? மைனஸில் வரும். அப்போ முதல்ல இன்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ப்ரைமரி லெவலில் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. அப்போ இந்த நெகட்டிவ் டெர்மினல் ஒரு டயோடோட கனெக்ட் ஆகிருந்தால் பாசிட்டிவில் இது ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். அப்போ டயோடு 1 வந்து ரிவர்ஸ் பயாஸில் இருக்கும். சின்ஸ் திஸ் பாயிண்ட் இஸ் நெகட்டிவ், இந்த கொஸ்டின்லேருந்து கண்டுபிடிச்சதுனால அடுத்த டயோட் ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ அதான் ஆன்சர். ஓகேங்களா? D1 is reverse biased, D2 is forward biased. இதான் அதுக்கு ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 21. இது வந்து டைமென்ஷன், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷனில் செம்மையாக கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக நமக்கு 3 குவான்டிட்டி வரும், இதில் 4 குவான்டிட்டியை வச்சு ரிலேட் பண்ணியிருக்கான். இப்போ இதை ஈக்குவல் டு போட்டுட்டு இதுக்கு டைமென்ஷன் போட்டு பார்ப்போம். முதல்ல அப்போ 4 போட்டிருக்கானன்னு மிரளாமல் போட்டாலே இதுக்கு வழி இருக்குது சால்வ் பண்ணுறதுக்கு. எப்படின்னு பாருங்கள். அப்போ இது டைம் தான், அதில் t. அப்போ m இல்லை, l இல்லை, டைம் ஒரே ஒரு முறை இருக்குது, எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வாங்க, இது சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபோர்ஸ் பை லென்த்து. அப்போ m l t⁻⁻2/L. இந்த L தட்டிடுவோம். அப்போ இங்கே டைமென்ஷன் என்ன? m
t power of minus 2 to the power of alpha வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரியா, அப்போ L ஸ்கொயர். இப்போ இதை பீட்டாவில் போட்டுடலாம். திரும்ப அதே மாதிரி இது டென்சிட்டி மாஸ் பை வால்யூம் L பவர் ஆஃப் மைனஸ் 3. இது வந்து என்ன காமா. ஆருங்கிறது ரேடியஸ், அப்போ அதனுடைய டைமென்ஷன் L. இது வந்து டெல். இப்போ மொத்தமாக நம்ம பிரித்து எழுதுவோம். M வேறு எதுலலாம் இருக்குது? M ஆல்ஃபாவில் இருக்குது, திரும்ப அதே மாதிரி காமாவில் இருக்குது. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் காமா இது எம்முக்கு. L வாங்க, L பொறுத்தவரையில் 2 பீட்டா மைனஸ் 3 காமா ப்ளஸ் டெல், அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு எதுலேயும் L இல்லை. டீயை பொறுத்தவரையில் மைனஸ் 2 ஆல்ஃபா, ஓகே. திரும்ப இதில் டி இல்லை. இப்போ கம்பேர் பண்ணுங்கள், டைரெக்டாக டீயையும் கம்பேர் பண்ணோன்னா மைனஸ் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இதை கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு 4 ஆப்ஷனில் 2 கழிஞ்சிரும். இப்போ இன்னும் 2 தான் இருக்கும். சரி, இப்போ இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியுமான்னா, இப்போ இந்த எம்மை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் காமா வில் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஆல்ஃபாங்கிறது என்ன? மைனஸ் காமா, ரைட்டுங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, அல்லது காமாங்கிறது மைனஸ் ஆல்ஃபா, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்போ இங்கே மைனஸ் ஆல்ஃபானா இது ப்ளஸ் 1/2ன்னு வந்துடணும். தட்ஸ் ஆல். இது ரெண்டையும் வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 22 பாருங்கள். மைக்ரோஸ்கோப்னுடைய மெக்னிஃபிகேஷன் தான் கொஸ்டின். ஸோ இதில் அதனுடைய ஃபோக்கல் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் கொடுத்துருக்காங்க. டியூப் லென்த்து, டிஸ்டன்ட்டு எவ்வளோ நம்மளால் குறைஞ்சபட்சமாக பார்க்க முடியும், லீஸ்ட் டிஸ்டன்ஸ், அதுவும் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த 4 டேட்டா வச்சு மெக்னிஃபிகேஷனில் நம்ம ரிலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா இதுதான், d/f0 இன்ட்டு L/fe. அப்போ இதில் போட்டோம் அப்படின்னா 25/f0 is 2. இங்கே L பொறுத்தவரையில் 40, Feங்கிறது 4. அப்போ இதை அடித்தோம்னா 10 ஆகும். இப்போ 250/2ன்னு வந்துடுது. தட் இஸ் 125. இது ஆன்சர். டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் மட்டும் போதும். இந்த கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். இது ஆசிலேஷன் அந்த லெசனை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அப்போ அதில் மேக்ஸிமம் வெலாசிட்டி 2 பார்ட்டிகளுக்கு சேம்னு கொடுத்துட்டாங்க. மேக்ஸிமம் வெலாசிட்டி ஃபார்முலா வந்து A ஒமேகா. அப்போ இது ரெண்டு பார்ட்டிகளுக்கும் எடுத்துக்குவோம். ஒன்று பார்ட்டிக்கல் P, இது பார்ட்டிக்கல் Q. ஓகேயா? இப்போ ரேஷியோ பிட்வீன் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் Q அண்ட் P இதான் கொஸ்டின். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் Q வித் ரெஸ்பெக்ட் டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் P கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் AQ/APன்னு எழுதணும்னா இது ω1/ω2ன்னு வரும். இப்போ ஒமேகாவுக்கு ஃபார்முலா என்ன? √K/m. இப்போ K1/m இன்ட்டு √m/K2ன்னு வந்துடும். இந்த m கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ ஆன்சர் √K1/K2ன்னு வரும். இதான் அவங்க கேட்ட கொஸ்டின். ஸோ கொஸ்டின் நம்பர் 24 பார்த்தீங்கன்னா அதில் ஆப்ஷன்ஸில் நமக்கு NTA என்ன சொல்யூஷன் கொடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன். அதில் சில டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் இப்போ சார் தரல. ஃபைன். ஸோ கொஸ்டின் நம்பர் 25 பாருங்கள். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு டைபோல்னுடைய மொமெண்ட் ஃபீல்டு கொடுத்துட்டு பேரலாக இருக்கிற அந்த டைபோல், ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கிற டைபோலை ஒரு 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் டன், இதான் கேட்டிருக்காங்க. பேசிக்காக ஒர்க் டனுக்கு ஃபார்முலா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு எடுத்துக்கலாம். பட் அலைனை பேரலாக இருக்கிறத எந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணாலும் இந்த ஒர்க் டனுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. அது என்னென்னா PE × 1 - cos θ. இதை எடுத்துக்கலாம் எந்த ஆங்கிளுக்கு ரொட்டேட் பண்ணாலும் சரி. ஆனால் இனிஷியலாக அது பேரலாக இருக்கணும். அப்போ P வேல்யூ எவ்வளவு? 5 × 10⁻⁻6. E வேல்யூ எவ்வளவு? 4 × 10⁻5. இங்கே 1 - cos 60 1/2. அப்போ மொத்தத்தில் 1/2ன்னு ஆயிரும். 2 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 10. 6 + 6 - 6 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 1 ஜூல். இது ஆன்சர்.